ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை சுற்றி தொடர்ந்து மழை மேகங்கள் உருவாகி வருவதால் சென்னை திருவள்ளூரில் டிசம்பர் 2 முடியும் வரை மீண்டும் மீண்டும் மிக கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும் என்று டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் கூறினார். நிப்பா புயலால் பெரும் சேதமடைந்த இலங்கை நாட்டின் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவேவுடன் பிரதமர் மோடி பேசினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்த மோடி, இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உறுதியளித்தார். கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்றவும் அதற்கு போலீசார் முழு பாதுகாப்பு வழங்கவும் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூரில் தவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 44 பேர் பலியான சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி மனு கொடுக்கலாம் என்று கரூர் கலெக்டர் கூறியுள்ளார். நிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உடனடியாக பயிர் சேத விவரத்தை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும், பயிர் காப்பீடு குளறுபடிகளை களைய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தினார். டெல்டா பகுதிகளில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும், வெள்ளம் பாதித்த இடங்களில் நீரை வடிய வைக்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். லாரிகளுக்கான எஃப்சி கட்டணத்தை 30,040 ரூபாயாக அரசு உயர்த்தியதை கண்டித்து டிசம்பர் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்க இருப்பதாக வேலூரில் நடந்த தென்மாநில லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். தேமுதிகவின் இருண்ட காலம் சென்றுவிட்டது, இனி பிரகாசம்தான். தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென்று எல்லா கட்சிகளும் இப்போது ஆசைப்படுகின்றன என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் SR சேகர், பொதுக்குழு உறுப்பினர் திருமலை சாமி உட்பட 6 பேர் கொண்ட மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழுவை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமைத்துள்ளார். அதன் தலைவராக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். விஜயின் தவேகாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சேர்ந்திருப்பதால் தமிழகத்தில் எதுவும் தலைகீழாக மாறப்போவதில்லை என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் சாடினார். நிப்பா புயல் காரணமாக சனி ஞாயிறு கொடைக்கானலில் கடுங்குளிர் வாட்டியது. திங்கட்கிழமை நிலைமை மாறி இதமான காலநிலை நிலவியது. மலை முகடுகளை வருடிச் சென்ற மேகக்கூட்டங்களை பார்த்து சுற்றுலா பயணிகள் கொண்டாடினர். சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏரிகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அடையாறு ஆற்றில் வினாடிக்கு 300 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ADCP கருவி மூலம் வெள்ளத்தை கணக்கிடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து வகை ஸ்மார்ட் போன்களிலும் சைபர் குற்றங்களிலிருந்து பயனாளிகளை காக்கும் வண்ணம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் உருவாக்கியுள்ள சஞ்சார் சாத்தி என்ற செயலியை முன்கூட்டியே நிறுவ வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. EPS ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் இவரது ஆட்சியில் இல்லை என குற்றம் சாட்டிய செங்கோட்டையன், என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதுதான் EPS-இன் ஆசை என்றார். சென்னையில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் மழைநீரை வெளியேற்றும் அளவுக்கு வடிகால் கட்டமைப்பு உள்ளதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்தார். நிப்பா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு அவசர கால உதவியாக $10 லட்சம் நிதியுதவியை வழங்கியது சீனா. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தீவிர மழை பொழிவை தரக்கூடிய மழை மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்தது. இன்று துவங்கிய கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி வரை நடக்கிறது. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரை பீகார் தேர்தல் தோல்வியின் விவாத களமாக மாற்றக்கூடாது, பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். துணை ஜனாதிபதியான பிறகு CP ராதாகிருஷ்ணன் முதல் முறையாக ராஜ்யசபாவை வழிநடத்தினார். அவரை வரவேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டுக்கு சேவையாற்றவே தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் CP ராதாகிருஷ்ணன் என புகழாரம் சூட்டினார். ராஜ்யசபா தலைவராக பணியை தொடங்கியுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு பார்லிமெண்டில் திமுக சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. SIR-ஐ திரும்பப் பெற கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் பார்லியின் முக்கிய பிரச்சினைகளை பேசுவதற்கு பதிலாக பிரதமர் மோடி மீண்டும் தனது நாடக உரையை நிகழ்த்தியிருக்கிறார் என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், கனமழை மற்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் குஜராத்தில் இருந்து 60 பேர் கொண்ட 2 NDRF குழுக்கள் சென்னை மணலிக்கு வந்துள்ளது. மீட்புக் குழுவினர் அப்பகுதியில் முகாமிட்டு தயார் நிலையில் உள்ளனர்.
தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் வரும் டிசம்பர் மாதத்தில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மழைக்காலத்தில் கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது, பாதிக்கப்பட்ட மக்களை விடியா திமுக அரசின் முதல்வர் நேரில் சந்திக்க சென்றால்தான் கீழே பணியாற்றும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் விரைந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பிரச்சார கூட்டத்தில் மயங்கி விழுந்து இறந்த அர்ஜுனன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவரது தாயாரிடம் 20 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வழங்கினார். அர்ஜுனனின் இழப்பு வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசு எந்த திட்டம் அறிவித்தாலும், எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை எதிர்த்து பேசுவதே முதல்வர் ஸ்டாலினின் முதல் வேலை என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் கடுமையான மழை பெய்து வரும் நிலையில் விடுமுறை அளிக்காமல் பள்ளி குழந்தைகளை பரிதவிக்க விடுவதா என்று கேள்வி எழுப்பிய அன்புமணி, சூழலுக்கேற்ப பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கும் அதிகாரம் மீண்டும் கல்வித்துறைக்கு மாற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழக கவர்னர் மாளிகையான ராஜ்பவன், லோக்பவன் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கவர்னர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கட்சிக்கு துரோகம் செய்த செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கியதாக பழனிசாமி விமர்சித்த நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு அவர் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லை, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என செங்கோட்டையன் பதில் கூறினார். நெல் ஈரப்பதம் தளர்வு செய்ய முடியாது என மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக விவசாயிகளை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று 2026 மீண்டும் அரியணையில் ஏறுவார் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். 2026 தேர்தலில் நதக சார்பில் போட்டியிட இருக்கும் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். விபத்துகளை தடுக்க அரசு பஸ் டிரைவர், கண்டக்டர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அரசு பஸ் டிரைவர்களுக்கு பயண நேர கட்டுப்பாடுகளை போக்குவரத்து கழகங்கள் தளர்த்த வேண்டும். இதுவே அதிக விபத்துகள் ஏற்பட காரணமாக அமைகிறது என ஜி.கே. வாசன் கூறினார். பொதுமக்களின் முக்கிய பிரச்சினைகள் பற்றி பேசுவதும், கேள்வி எழுப்புவதும், காற்று மாசுபாடு, வாக்காளர் திருத்தம் குறித்து விவாதிக்க கேட்பதும் நாடகம் அல்ல என எதிர்க்கட்சிகள் தொடர்பான பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பதிலடி கொடுத்துள்ளார். பீகார் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அரசியலில் இருந்து விலகி ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் புது வீட்டில் குடியேறியுள்ளார். இனி கட்சி சம்பந்தமான முடிவுகள் அனைத்தையும் அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் மட்டுமே எடுப்பார் என தெரிகிறது. தொடர் மழை காரணமாக நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் நாளை நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளும் சென்னை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் அம்பத்தூர், ஆவடி, விருகம்பாக்கம், வடபழனி, வேளச்சேரி, பூந்தமல்லி பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. அரும்பாக்கம் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தொகுதி பங்கீடு தொடர்பாக 5 பேர் கொண்ட காங்கிரஸ் குழு டிசம்பர் 3ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலினை சென்னை அறிவாலயத்தில் சந்திக்கிறது. அதேபோல திமுக மூத்த நிர்வாகிகளும் முதல்வரை சந்தித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் வடக்கு மாவட்ட சூர்யா ரசிகர் மன்ற தலைவர் நந்தா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. வீடியோ காலில் வந்த நடிகர் சூர்யா மணமக்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார். தேனி பெத்தனாச்சி விநாயகர் கோயிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. மண்டல மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட 15 நாட்களில் 92 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. இதுவரை 13 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இறந்துவிட்டதாக வதந்தி பரவும் நிலையில் இம்ரானை தொட்டால் பாகிஸ்தானை பற்றி எரியும், பூகம்பம் வெடிக்கும், ஒட்டுமொத்த பொதுமக்களும் அவருடன் உள்ளனர் என இம்ரானின் சகோதரி இன்னொரு நியாசி பேட்டியளித்துள்ளார். தன்னுடைய மகன்களின் ஒருவரின் பெயரின் நடுவில் சேகர் என்பதை சேர்த்து பெயரிட்டுள்ளதாக எலான் மஸ்க் கூறியுள்ளார். நோபல் பரிசு பெற்ற சுப்பிரமணியன் சந்திரசேகரின் நினைவாக இந்த பெயரை சூட்டியதாக தெரிவித்தார்.
சுயநலவாதி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தது குறித்த கேள்விக்கு யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கிறேன் என செங்கோட்டையன் பதிலளித்தார். தஞ்சையில் பெய்த தொடர் மழையால் ஆங்காங்கே மழை சேதம் இருக்கிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்து விவரங்களை முதல்வருக்கு அனுப்பிய பின் அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். டிட்வா புயல் தொடர் மழையினால் கூடுதல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் டெல்டா உழவர்களை காப்போம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில பேரிடர் நிதியிலிருந்து இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்றார். உலக எய்ட்ஸ் நாளாக கடைபிடிக்கப்படும் இந்நாளில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை பரிவுடன் நடத்தி தமிழகத்தில் எய்ட்ஸ் இல்லா நிலையை உருவாக்கிட உறுதியேற்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். செங்கோட்டையனின் அனுபவத்தை தாவேகா பயன்படுத்திக் கொண்டால் கட்சிக்கு நல்லது என திராவிட வெற்றிக் கழக தலைவர் மல்லை சத்யா கூறினார். பார்லிமெண்டின் மக்கள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் பேச வேண்டும், அமளியில் ஈடுபடக்கூடாது. நாட்டின் வளர்ச்சியே முதன்மையானது என பிரதமர் மோடி கூறினார். நீதிபதிகள் மாறிவிட்டார்கள் என்பதற்காக தீர்ப்புகளை தூக்கி எறியக்கூடாது. நீதித்துறையின் சுதந்திரம் நீதிபதிகள் எழுதும் தீர்ப்புகள் மூலம் மட்டுமல்ல என சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நாகரத்னா தெரிவித்துள்ளார். சிவகங்கை பஸ் விபத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இலங்கையில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டுமென சீமான் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை பஸ் விபத்தில் படுகாயமடைந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் சிவசங்கர், பெரிய கருப்பன் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று புகையிலை பான் மசாலாவுக்கு கூடுதல் புதிய வரியாக கலால் வரி விதிப்பதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் 40% GST மற்றும் உற்பத்தி வரி விதிக்கப்படும். நவம்பர் மாதத்துக்கான GST வசூல் நிலவரத்தை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 2024 நவம்பர் மாதத்தில் ரூபாய் 1.69 லட்சம் கோடியாக இருந்த GST வசூல் நடப்பாண்டு நவம்பரில் 1.70 கோடியாக உயர்ந்துள்ளது. அதேபோல் இறக்குமதி வருவாய் 10.2% அதிகரித்து 45,976 கோடியாக உள்ளது என தெரிவித்துள்ளது. வாரணாசியில் நாளை கோலாகலமாக தொடங்கும் காசி தமிழ்ச் சங்கமம் 4.0 வரும் 15ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கின்றனர். தமிழகத்திலிருந்து 7 குழுக்கள் காசிக்கு செல்கின்றனர். நாடு முழுவதும் பதியப்பட்டுள்ள டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பான வழக்குகளை CBIக்கு மாற்றி சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு தேவையான உதவிகளை RBI செய்ய வேண்டும் என்றும் அனைத்து மாநிலங்களும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கிய குளிர்கால கூட்டத்தொடரில் T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு லோக்சபாவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த சிம் கார்டு பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என இந்திய தொலைத்தொடர்புத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜ்யசபா தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கருக்கு பிரிவு உபச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு சபைக்கு கிடைக்காதது மனம் வருத்தம் அளிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காஷ்மீரின் புல்வாமா, ஷோபியன், குல்கம் மாவட்டங்களில் உள்ள 8 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த CBCID போலீஸ், சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் மற்றும் குஜராத்தில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உதவியை நாடியுள்ளது. 466 கோடி ரூபாய் மதிப்பிலான பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்பட 3 பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை 10 ரூபாய் 50 காசுகள் குறைந்து ஒரு சிலிண்டர் 1739 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் மற்றும் கன்னீஸ்வரமுடையார் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாலாலய பூஜை விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் காசி விஸ்வநாதர் சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் மோத கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு விமர்சையாக நடந்தது. கரூர் ஐயர்மலை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாதம் 3வது சோமவாரத்தை முன்னிட்டு
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையை சுற்றி தேங்காய் பழம் வைத்து வழிபட்டனர். ராமநாதபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு விமரிசையாக நடந்தது. திருச்சி குழுமணி ஜெயமங்கல ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோயில் கும்பாபிஷேகம் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு விமர்சையாக நடந்தது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யும் வைபவம் விமரிசையாக நடந்தது. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள், அமைச்சர் சேகர் பாபு உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பூமி வரத யோக விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமரிசையாக நடந்தது. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. இதில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள காசி விஸ்வநாதர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவள்ளூருக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் கலெக்டர் ஆபீஸுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இது 3வது முறையாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்கும் சுப்ரீம் கோர்ட் நியமித்த குழுவில் உள்ள டிஐஜி அதுல்குமார் தாக்கூர் சம்பவ இடத்தில் இன்று ஆய்வு செய்தார். சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அடுத்த நிதியாண்டில் சென்னை, எழும்பூர், விழுப்புரம் உட்பட 6 வழித்தடங்களில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் தொடர்பாக தாவேக தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் வழக்கை வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழகம் 55.3% மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்று இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக திகழ்வதாக மாநில எரிசக்தி திறன் குறியீடு அமைப்பு தெரிவித்துள்ளது. மழை பொழிவு குறைந்ததால் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து சீரானது. இதனால் 2 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் சம்பவத்தை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய கண்காணிப்பு குழு அதிகாரி சுமித் சரண் IPS கரூருக்கு வருகை தந்துள்ளார். இதுவரை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள விசாரணை குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசு GST வரியை குறைத்த பிறகும் அதன் பலனை மக்களுக்கு நேரடியாக வழங்காமல் பண்டிகை கால தள்ளுபடி என்ற பெயரில் நாடகமாடிய ஆவின் நிர்வாகம் தற்போது தள்ளுபடியை நீக்கிவிட்டு மீண்டும் நெய் விலையை உயர்த்தியதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி அளித்து சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கையில் அரசு பேருந்துகள் விபத்து சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் துறை ரீதியாக விசாரணை நடைபெற்று வருகிறது. முடிவில்தான் உண்மை தெரியவரும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். டிட்வா புயல் பணிகளுக்காக தமிழகம், புதுச்சேரியில் 25 குழுக்கள் களத்தில் உள்ளன. தமிழகத்தில் அரசுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என தேசிய பேரிடர் மீட்புக் குழு டிஐஜி ஹரிஓம் காந்தி கூறினார். வங்கக்கடலில் வலுவிழந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டுள்ள நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், புதுச்சேரி, காட்டுப்பள்ளி, காரைக்கால் ஆகிய துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 2 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் 21 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கவில்லை. வழக்கமாக மழைநீர் தேங்கும் இடங்களில் கூட மழைநீர் தேங்காமல் வெளியேறி உள்ளது என சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. மழை குறைவால் சென்னை குடிநீர் ஏரிகளான பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் மதுரவாயல் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். டித்வா புயல் பலவீனமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்தமாக மாறிய நிலையில் புதன்கிழமை வரை இப்புயல் சென்னை அருகில் இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார்.
இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. கொண்டமாநாயக்கன்பட்டி ரயில்வே சுரங்க பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. இன்று மதியம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,560 ரூபாய்க்கும், ஒரு கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 12,070 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ரூபாய் 10 கோடி மதிப்பிலான சிகரெட்டை மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பேரூரணி சிறையில் அடைத்தனர். கோவை கவுண்டம்பாளையத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் 56 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்தவர்களுக்கு உதவியதாக ஆட்டோ டிரைவர் ஆயுப் கான் என்பவர் கைது செய்யப்பட்டார். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி விஜயனின் தஞ்சை வீட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளிப் பொருட்கள் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா தனது கள்ளக்காதலன் கோவிந்தராஜுடன் சேர்ந்து மது அருந்தினார். அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் பிரியங்காவை கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு கோவிந்தராஜ் போலீசில் சரணடைந்தார். தேனி மாவட்டம் கம்பம் புறவழிச்சாலையில் ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டு 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 57 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே அரசு பஸ்ஸும் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பெண்கள் பலியானார்கள். படுகாயமடைந்த மேலும் பலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகையின் போது இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் குடியேறிய திறமை வாய்ந்த இந்தியர்களால் அமெரிக்கா பெரிதும் பயனடைந்தது என எலான் மஸ்க் கூறினார். ஆப்கானிஸ்தான் பைசாபாத் அருகே இன்று காலை நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 4.3 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த பொதுமக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக கொட்டிய மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 334 உயர்ந்துள்ளது. புலம்பெயர்ந்தோரை எந்த ஆவணங்களையும் சரிபார்க்காமல் அனுமதித்து நாட்டில் ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் குளறுபடி செய்தனர் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் விளையாட வைக்க முயற்சி நடப்பதாக கிளம்பிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இனி ஒருநாள் கிரிக்கெட்டில் மட்டுமே விளையாடுவேன் என விராட் கோலி கூறியுள்ளார். இன்னும் 2 ஆண்டுகளில் இந்திய ஹாக்கி அணியில் தமிழக அணியின் வீரர்கள் இடம்பெறுவார்கள் என இந்திய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணியின் பயிற்சியாளர் ஸ்ரீஜேஷ் தெரிவித்தார். ஜோ ஆண்பாவம் பொல்லாதது படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் ரியோராஜ் அறிமுக இயக்குநர் ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கும் தனது 6வது படத்தில் நடிக்கவுள்ளார். காதல் காமெடி ஜோனரில் உருவாகும் இப்படத்திற்கு ராமின் லீலா என பெயரிட்டுள்ளனர். வர்திகா எனும் புதுமுக நடிகை நாயகியாக நடிக்கிறார். மதராசி படத்தை அடுத்து நடிகர் சிம்புவுக்கு கதை தயார் செய்துள்ளார் இயக்குநர் AR முருகதாஸ். தற்போது வெளிநாடு சென்றுள்ள சிம்பு அரசன் படத்தில் நடிக்க உள்ளார். அவரிடம் கதை சொல்லி ஓகே வாங்க காத்திருக்கிறார் முருகதாஸ். ஏற்கனவே சிம்பு நடிக்கவுள்ள 3 படங்களின் அறிவிப்பு வெளியாகி பல மாதங்களாக துவங்கப்படாமல் உள்ளன. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய பொன்ராம் அடுத்ததாக விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பு கொம்பு சேவி படத்தை இயக்கியுள்ளார். சரத்குமார், காளி வெங்கட் உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளியிடுவதாக படக்குழு அறிவித்துள்ளனர். இயக்குநர்கள் நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி, சினிஷ் உட்பட பலர் தயாரிப்பாளர் ஆகியுள்ளனர். அந்த வரிசையில் டாடா படத்தை இயக்கிய கணேஷ் கே பாபுவும் இணைந்துள்ளார். கௌதம் கார்த்திக், அஞ்சனா நேத்ரன் நடிக்கும் பெயரிடப்படாத படத்தை தயாரிக்கிறார். கணேஷ் கே பாபு தற்போது ரவிமோகன் நடிக்கும் கராத்தே பாபு படத்தை இயக்கி வருகிறார். மேகா, ஜித்தன் 2 உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் சிருஷ்டி டாங்கே. தற்போது தினேஷ் கலைச்செல்வன் இயக்க விமல் ஹீரோவாக நடிக்கும் மகாசேனா படத்தில் நடிக்கிறார். யானை பின்னணியில் உருவாகும் இப்படத்தில் விமலுக்கு ஜோடியாக 14 வயது பெண்ணுக்கு அம்மாவாக நடிக்கிறார். தமிழ் மட்டுமல்லாது 5 மொழிகளிலும் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகிறது. நடிகை மிருணால் தாக்கூர் நடிகர் தனுஷ் காதலிப்பதாக வெளியான செய்திக்கு அவர் என் நண்பர் மட்டுமே என மறுத்தார் மிருணால். ஆனால் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயருடன் தற்போது டேட்டிங் செய்து வருவதாகவும் இருவரும் காதலிப்பதாகவும் தகவல் பரவி வருகிறது. நடிகர் நாக சைதன்யாவை விவாகரத்து செய்த பிறகு இயக்குநர் ராஜ் நெட்டிமுருவை நீண்டகாலமாக காதலித்து வந்தார் நடிகை சமந்தா. இருவரும் இன்று கோவை ஈஷா மையத்தில் 2வது திருமணம் செய்து கொண்டனர்.
ராஜ் நெட்டிமுருவும் ஏற்கனவே திருமணமாகி 2022 விவாகரத்து ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது.